ராமதாஸோட மூத்த மகள் காந்தி ஸ்ரீகாந்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கே இப்ப சமீப காலமா சுசீலாவுக்கு அவங்களுக்கு டெர்ம் சரியில்லையாம். "உன்னால இந்த கட்சி ரொம்ப பாழா போயிடுச்சு" அப்படிங்கிறாப்புல பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். சுசீலா வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க வந்து அ ராமதாஸுக்கு நல்லது பண்றதுன்னு நெனச்சு, இந்த மாரி ஏதோ ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்ல. அவங்கள்ட்ட நெறைய பணம் இருக்கு. நெறைய பணம் வச்சிருக்கிறதுனால, அவங்கள வந்து ராமதாஸ் விடாம வச்சுட்டுருக்காரு. சொல்லப்போனா, ராமதாஸோட மூத்த மகள் காந்தி ஸ்ரீகாந்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கே இப்ப சமீப காலமா சுசீலாவுக்கு அவங்களுக்கு டெர்ம் சரியில்லையாம். "உன்னால இந்த கட்சி ரொம்ப பாழா போயிடுச்சு" அப்படிங்கிறாப்புல பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். "அப்படிலாம் பேசாத. நான் இந்த சேர்த்து வச்ச இவ்வளோ பணம் எல்லாம் எதுக்கு? அவங்க நெறைய லேவாதேவி பண்ணி நெறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அத ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? எல்லாமே நான் உன்ட்ட தானே குடுக்குறேன். எனக்கு குழந்தையா, குட்டியா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நான் உனக்கு தானே குடுக்க போறேன். அப்படிலாம் பேசாதம்மான்னு" சொல்லி அவங்கள அடக்கி வச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்திய பொறுத்தவரையிலும் அவங்கள்ட்ட சண்டை போடாம இருந்தா, அந்த பணம் எல்லாம் தனக்கு வரும்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கிடையில அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுசீலா, சரி மனிதர்கள நம்பி பிரயோஜனம் இல்லன்ட்டு, மருவத்தூர்ல சித்தர் பீடத்தில அங்க உள்ள சில சீனியர் பூசாரிகள் 2, 3 பேர கூப்ட்டு, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்ட்டு, ஒரு சின்ன ஹோமம் பண்ண வச்சிருக்காங்க. ஒரு ஹோமம் மாரி ஒண்ணு பண்ண வச்சிருக்காங்க. அவரு உட்காந்து சொல்ல வேண்டியது. பண்ணி, எல்லாம் சரியா போயிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது பாட்டுல ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது இப்ப எங்கெங்கேயோ திசை மாரி போயிட்டுருக்கு.